அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொன்னது எதுவுமே நடக்கலைன்னு எனக்கே தெரியுது. ஸோ எஸ்டர்டே ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பிட்வீன் பிவோட் அண்ட் அதாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,194 சேம் சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் ஒரு என்ன சொல்றதுன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது. 52,196 ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை லெவல்ஸ் பார்க்குறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 ஸோ நிஃப்டி 50 எல்லாம் தொடர்ந்து ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிகிட்டே வந்தது. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை சேமாக ஓப்பன் ஆனிச்சு. அதாவது ஓப்பன் ஹை சேமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஒன் சைட் செல் மார்க்கெட். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பை ஆகும் தான் நினச்சேன். ஒரு சப்போர்ட் ரேஞ்சு இல்லை பிவோட் ரேஞ்சு வந்துட்டு ஸோ மார்க்கெட் மேலே வரும் தான் நினச்சேன். பட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்போசிட்டாகவே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 காலுக்கு மேலேயாச்சும் ஒரு ரெட் கலர் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1 காலுக்கு கூட 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் ஃபுல்லாக செல்லர்ஸ் நிஃப்டி 50 ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்துட்டாங்க கீழே. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் தான். மிட் கேப் நிஃப்டி ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறுனுச்சோ ஸோ அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இறங்குனுச்சு. சொல்லப்போனால் இன்னைக்கு ஃப்ரைடே கிடையாது, ஃப்ரைடே அப்படின்னு எஃப்ஆர்ஒய் டே தான் இன்னைக்கு. எஃப்ஆர்ஐ டே கிடையாது, எஃப்ஆர்ஒய் டே. ஸோ இது இந்த செல்லிங்ஸ் கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டி அதே மாதிரி தான். இன்டர்நேஷனல் மார்க்கெட் கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் 319 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஜோனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பட்ஜெட் டேட், அதாவது பட்ஜெட் டேட் 23rd, அதாவது மண்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் ஆப்ஷனை செல் பண்ணியும் புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை. ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும் கால் ஆப்ஷனை ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் இருக்கிற மாதிரியும் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டோட டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் மிட் கேப் நிஃப்டிங்கிறது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மிட் கேப் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் முடிச்சிருந்தாங்க லாஸ்ட் வீக்கு. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் மேலே கொண்டு வர மாதிரி. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கறப்ப ஸோ மார்க்கெட் மிட் கேப் நிஃப்டி ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்குமா, இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. ஸோ எந்த இடம்னு சொல்லிடுறேன், 12,130ங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 52,000, ரெசிஸ்டன்ஸ் 53,000 தான். ஸோ மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 52,500, பிவோட் பாயிண்ட் 52,330, சப்போர்ட் 52,075. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 52,586, லோ 52,146, ஓப்பன் இடம் 52,531, க்ளோஸ் ஆன இடம் 52,265. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 250 பாயிண்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் கொண்டு க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் மறுபடியுமே ஒரு வாலட்டைல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 52,500க்கு போகும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஏறி எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியுமே அந்த 52,000க்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் செல்லிங் பாசிபிள். 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் ஸோ 52,000. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சை ட்ராப் பண்ணியிருக்கோம். 52,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த ஹை
அந்த ஹை தாண்டி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்போ மட்டும் கொஞ்சம் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹையை கட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து பாசிபிள் 52,586. ஸோ இதை கட் பண்ணால் பை சைடு வந்து பாசிபிள். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல் வந்து எந்த ட்ரையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரெண்டும், அதாவது இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட முடியாது, ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் தான். 52,700 வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு செல் சைடும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ஹையை கட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து போகலாம். பை வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 53,000. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ எஸ்டர்டே வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். பிஎன்பி 118 அப்படின்னு. ஸோ ஆனால் அது பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. அப்புறம் ஃபெடரல் பேங்க் லோவாக கட் பண்ணால் செல்லிங் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று லோ வந்து 195 கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டு 190 வரைக்குமே கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன் 1300. ஆனால் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸாக போயிடுச்சு ஆக்சிஸ் பேங்க்ல. ஸோ அடுத்தது மண்டே வந்து ஒரு 3 பேங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கோட இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 190. ஸோ அந்த இடம் வந்துட்டு பை ஆனிச்சு அப்படின்னா 195, 200 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பந்தன் பேங்க்ல. அடுத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 884.15 இப்போதைக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் பை ஆனிச்சு அப்படின்னா 895 இல்லை 900 வரைக்குமே வந்துடும். இல்லை அப்படி இல்லாமல் இன்னைக்கான ஹையை கட் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 910 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்ல 1820 டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1790 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கொட்டாக் பேங்கோட ஸ்ட்ராங் இப்போதைக்கு டெம்பரவரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 1790 சப்போர்ட். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1820. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் என்னன்னா பந்தன் பேங்கோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 190. ஸோ ஸ்டேட் பேங்கோட சப்போர்ட் வந்து 884.15. ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க் 1820, 1790 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,000 இல்லைனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லோ ஜூலை 11 லோ வந்து பார்த்தீங்கன்னா 51,750. ஸோ அது வரைக்கும் கூட வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50யோட சப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா 24,335. ஸோ ஃபின் நிஃப்டியோடது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்கு 23,500. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கேண்டில் செல் கலர் கேண்டில், அதாவது ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12,150. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸானே தெரில. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஒரு ஹை போணுச்சு 81,500 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி செல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மண்டே வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.